எலும்புகள் ஆரோக்கியம், தசை செயல்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கெல்லாம் முக்கியமா தேவைப்படுவது விட்டமின் டி. இந்த விட்டமின் டி நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விதமா நம்ம பாடியில கிடைக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கொள்ற உணவு மூலமா நமக்கு கிடைக்குது. 2வது சூரிய வெளிச்சத்தின் மூலமா நம்ம பாடி சிந்தசிஸ் பண்ணிக்குது. இப்ப சூரிய வெளிச்சத்தின் மூலமாக எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, காலையில 10 மணிக்கு உள்ளாடி உள்ள வெயிலும், மாலையில 3 மணிக்கு மேல உள்ள வெயிலும் நம்ம உடம்புல படும்போது நம்ம பாடியே சிந்தசிஸ் பண்ணிக்குது. அதுவே போதுமான அளவு விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகுது. மத்தியான நேரங்கள்ல வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால மத்தியான நேரம் எடுக்கிற வெயில தவிர்க்கிறது ரொம்பவும் சிறந்தது. விட்டமின் டி குறைபாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் சோர்வா இருக்கும், எலும்புகள் பலவீனமா இருக்கும், மூட்டுகள் எல்லாம் வலிக்கும், படி ஏறும் போதெல்லாம் மூட்டுகள் பெயின் இருக்கும். இந்த மாதிரி உள்ள கண்டிஷன் இருந்ததுன்னா நீங்க டாக்டர்களை கன்சல்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்ததா இருக்கும். இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்க பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.